இங்கிலீஷ்ல மவுஸ் டீர் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. மவுஸ் டீர் ஆங்கிலத்தில் ஒரு விலங்கு, சின்ன விலங்குக்கு மவுஸ் டீர்னு பேர். இது அப்படியே தமிழ்ல மொழிபெயர்த்தவன் என்ன பண்ணிட்டான், மவுஸ் டீரை எலிமான் அப்படின்னு மொழிபெயர்த்தான். தவறு. நீங்க அவசரப்பட்டு மட்டும் தமிழ்ல மொழிபெயர்க்க கூடாது. இப்போ கம்ப்யூட்டர்ல கூட மவுஸ்னு வச்சிருக்கிறோம், எலினா மொழிபெயர்க்க முடியும் அதுக்கு? இல்ல சொடுக்கிங்கிறோம். நம்ம எத்தனை மாற்றி சொல்றோம். ஸ்கேன் வருடி அப்படிங்கிறோம் இல்லையா? நம்ம புதுசா சொல்ல உருவாக்கும். பிற மொழிகள் ஆங்கிலத்தை அப்படியே வழிமொழிகிற போது புதிய சொற்களை பெற்றுக் கொடுக்கிற இளமை தமிழுக்கு உண்டு. இந்த வயிறு மலடி வயிறு இல்லை, அதுல புதுசு புதுசா சொல் பிறக்கும். வரிடி என்ன, ஸ்கேனிங்க்கு ஒரு அழகான வார்த்தையை நம்ம கண்டுபிடிக்கிறோம், சொடுக்குங்கள் அப்படிங்கிறோம். அந்த இணைப்பை சொடுக்குங்கள் அப்படிங்கிறோம். இருங்க, இதை எலிமான்னு ஏன் மொழிபெயர்க்க கூடாது அப்படின்னு கேட்டா, பழைய தமிழ் இலக்கியங்களை படிச்சு பார்த்தா அதுக்கு ஒரு பேர் வச்சிருக்காங்க. நீங்க இமேஜினே பண்ண முடியாது. அதுக்கு என்ன பேர் தெரியுங்களா? சருகு மான். சருகுன்னா என்ன? மெல்லி சேர்த்தனோட இருக்கிறது. இந்த மானுக்கு அவன் மவுஸ் டீருங்கிறான், அதை இவன் என்ன சொல்றான், சருகு மான் அப்படின்னு பெயர் வைக்கிறான். அதுல இன்னொரு பெரிய ஆச்சரியம், நாம அதை மான் வகைன்னு இலக்கியம் தெரிஞ்சவன் சொல்லும் போது மலைவாழ் மக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க மொழி தமிழ் இல்ல, அவங்க வேற மொழி பேசுறவங்க. மலைவாழ் மக்கள், பழங்குடி மக்கள், மேற்கு தொடர்ச்சி மலையில வாழ்கிற பழங்குடி மக்கள், அதுக்கு ஒரு பேர் வச்சிருக்காங்க, கூரன் பன்றி. இப்பதான் நீங்க சிந்திக்கணும். நாம அதை எலிமான்னு மான் வகைன்னு நினைச்சிட்டோம், அப்புறம் சருகுமான்னு பேர் இருக்கிறத பெருமையா சொல்றோம். ஆனா அந்த விலங்கோடு காட்டுக்குள்ள வாழுகிற மக்கள் தான் அது மான் வகை இல்ல பன்றி வகைன்னு கண்டுபிடிச்சு கூரன் பன்றி அப்படின்னு அதுக்கு பேர் வைக்கிறார். இதுல எதுக்காக இந்த இடத்த சொல்றேன்னா, அந்த ஆசிரியர் எழுதுறாரு, அந்த மேற்கு தொடர்ச்சி மலையில் வாழுகிற பழங்குடி மக்களுடைய மொழிக்கு எழுத்து இல்லை, பேச்சு வழக்கு மட்டுமே இருக்கிறது. இந்த மொழிகள் அழிந்தால் என்ன என்று பல பேர் அலட்சியமாக பேசுகிறார்கள். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், ஒரு மொழியின் அழிவு என்பது எழுத்துக்களின் அழிவு அல்ல, அங்கு கண்டுபிடிக்கப்பட்ட உண்மைகளின் அழிவு. சார் அது பன்றின்னு கண்டுபிடிச்சிருக்கான் சார், அவன் இத மான்னு நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம், அது பன்றி வகை அப்படிங்கிறான். சரி, உங்களுக்கு யானையுடைய அந்த துதிக்கைன்னு சொல்லியிருக்காங்கல்ல, துதிக்கைக்கு என்ன விளக்கம் சொல்லி கொடுத்துருக்காங்க? யானையோட தும்பிச்சாங்கைங்கிறான் சில பேர், துதிக்கை அப்படின்னு. நாம இன்னும் ஒரு படி மேல போயிட்டோம். யார் வந்தாலும் குட் மார்னிங் போட்டு, விஐபி வந்தா பெருசா குட் மார்னிங் போட்டு 4 நாள் வாங்கி. எனக்கு தெரிஞ்சு சார், ஒரு விலங்கு அவமானப்படுத்துறதுக்கு இதை விட வேற சிறந்த வழி இருக்க முடியாது. கேவலம் ஒரு ரூபாய் 2 ரூபாய்க்கு குட் மார்னிங் போடுற வேலைக்கு யானை படைக்கப்பட்டது. 5 டன் மரத்தை அப்படியே இழுக்கக்கூடிய ஒரு விலங்க 5 ரூபாய்க்கு குட் மார்னிங் போட வச்சான் பாருங்க. நம்மால விட மோசமான ஒரு ஆளு உலகத்துல இருக்க முடியாது. எனக்கு ரொம்ப சந்தோஷமான செய்தி, இனிமே கோயில்களில் கூட யானை வானான்னு சுப்ரீம் கோர்ட்ல ஆர்டர் போட்டாங்க. இருக்கிற வரைக்கும் வச்சுக்கோங்க, இனிமே புதுசா உள்ள கொண்டாடாதீங்க. தவறு சார் அது. நம்ம மற்றவங்களை பத்தி கவலைப்படுறதே இல்லை. 3 விஷயம் யானையோட இயல்பு உங்களுக்கு தெரியுமா? 18 மணி நேரம் சாப்பிடணும், 18 மணி நேரம் சாப்பிடணும் யானை. அதை விட ரொம்ப முக்கியம், 18 மணி நேரம் நடந்துகிட்டே இருக்கணும். அது மேற்கு தொடர்ச்சி மலையில, கேரளாக்கு அந்தாண்ட மேற்கு தொடர்ச்சி மலையில புறப்பட்டா மைசூர் வரைக்கும் போகும், திரும்பி அங்கிருந்து இது வரைக்கும் வரும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை முறை உடையது. அத சர்க்கஸ்னு சொல்லுங்க, கோயில்னு சொல்லுங்க, எதை சொல்லி நீங்க விலங்கு போட்டு கட்டி வச்சீங்களே, இந்த பாவத்தை 7 தலைமுறையிலும் யாராலும் தொலைக்க முடியாது. எழுதி வச்சு, யானை சுதந்திரமா இருக்கிறதுக்கு பிறந்த விலங்கு, அது நடக்கிறதுக்கு பிறந்த விலங்கு, அதை கூட கட்டி வச்சுக்கிறது, குட் மார்னிங் போட வைக்கிறது தப்பு. அது பாவத்துல பெரிய பாவம். அதை விட அதோட மேட்டிங் சீசன் இருக்கு இல்லையா, அது இணை, அது டிசைட் பண்ணும். அந்த காலத்துக்கு ஏற்ற போது அது இணையணும். நம்ம படுபாவிங்க அதை பிரிச்சு கொண்டாந்து இங்க வச்சு, இந்த நாம பண்ற பாவம் இருக்கு. யானைக்கு மட்டும் பேசக்கூடிய சக்தி இருந்ததுன்னு வச்சுங்க, சுப்ரீம் கோர்ட்ல போய் நின்று நம்மளெல்லாம் உண்டு இல்லைன்னு. நல்லவேளை கடைசியா ஜட்ஜஸ் பார்த்து இனிமே இந்த மாதிரி இம்சை பண்ணாதீங்க, யானைகள் எல்லாம் கொண்டாந்து இப்படி எல்லாம் பண்ணி கொடுமைப்படுத்தாதீங்கன்னு ஆர்டர் போட்டாங்க. அது அப்படியே இருக்கட்டும். யானையோட கைக்கு நீங்க என்ன சொல்றீங்க? துதிக்கை அப்படின்னு ஒரு சொல் இருக்கு. நம்ம ஒரு இன்டர்பிரேஷன் கொடுத்துருக்கோம், துதிப்பதற்காகவே அந்த கை இருப்பதால் அது துதிக்கை. அடுத்தவனை கும்பிட்டே வாழ வேண்டியது நம்ம தலையை எழுத்துப்ப. நான் கூட அடிக்கடி சொல்றது, சில பேர் அவன் கையை நம்பி வாழ்வான், சில பேர் அடுத்தவன் காலை நம்பி வாழ்வான். அடுத்தவன் காலை நம்பி வாழக்கூடாது, நம்ம கையை நம்பி வாழணும். யானை துதிக்கை எவ்வளவு பலமானது, துதிக்கையால ஒரு ஊசியை எடுக்கும், 1.5 டன் மரத்தை எடுக்கும். ஊசியை எடுக்கக்கூடியதால யாராலையும் அவ்வளவு பெரிய மரத்தை எடுக்க முடியாது, மரத்தை எடுக்கக்கூடிய விஷயத்தால ஊசி எடுக்க முடியாது. யானைக்கு மட்டும் அந்த ஸ்பெஷல் குவாலிட்டி உண்டு. இப்ப சொல்லட்டுமா, அந்த யானையினுடைய கைக்கு என்ன பேர்னா தும்பிக்கைன்னு ஒரு பேர் இருக்குல்ல, தூம்பு பிளஸ் கை, தூம்புக்கை அப்படி வந்தது தமிழ்ல. ஏன் அதுக்கு தூம்புக்கை அப்படின்னு பேருனா, சார் நிகண்டுகள்ல என்ன குறிப்பிடுறான்னா, இந்த யானையோட துதிக்கை இருக்குல்ல, அது ஒரு டைப் ஆஃப் ஜவ்வு அதுல அமைக்கப்பட்டது. அது வேணுங்கிற அளவு சுருங்கிக்கும், தண்ணி அப்படியே உறிஞ்சும்,
திரும்பி அப்படியே ஃபவுண்டன் மாதிரி பீச்சி அடிக்கும். அது சில சவ்வு வகைகளால் ஆனது. அதுக்கு தமிழ்ல என்ன பேர்னா தூம்புன்னு பேர். தூம்புகளின் மூலம் அமைக்கப்பட்ட கை என்பதாலே தூம்பு கை என்றாயி அது தும்பிக்கை என்று ஆனது. அதனுடைய அந்த அந்த கையினுடைய தன்மை சில ஜவ்வுக்களால் ஆனது அப்படிங்கிற சூழல் இயலை அதனுடைய உறுப்புல எழுதி வைத்த ஒரு செயல். இன்னொன்னு, ஒரு மொழிக்குன்னு ஒரு பண்பாடு இருக்கு, ஒரு இனத்துக்குன்னு ஒரு பண்பாடு இருக்கு, ஒரு வாழ்க்கை முறை இருக்கு. நம்ம வீடுகளில் தத்தெடுத்து பிள்ளைகளை வளர்க்குற போது சில பேர் சொல்லுவாங்க, வீட்டில் பிள்ளைய சீண்டும் போது சொல்லுவாங்க, ஏம்மா என்னை எப்போ பெத்த, இல்லை என்னை ஏன் பெத்த, அதான் ரொம்ப பிள்ளைங்க இப்போ கேட்குற கேள்வி அப்படின்னு கேட்கும். அது ஏதாவது ஒன்று வாங்கி கொடுன்னு கேட்கும், வாங்கி தர மாட்டேன்னா ஏன் என்னை பெத்த. உடனே அம்மாலாம் விளையாடுவாங்க, அப்பாலாம் விளையாடுவாங்க, நான் ஒன்று பெக்கலை, தவுட்டுக்கு தான் ஒன்று வாங்கினேன். இதை வச்சு பரமசிவம் ஒரு கட்டுரை எழுதுறாரு, ஐயா ஏன் தவுடுன்னு ஒன்று கண்டுபிடிச்சா. தவுட்டுக்கு வாங்குறதுன்னு ஒரு தத்தெடுக்கிறவங்க அந்த காலத்தில் ஒரு பிடி தவுட்டை கொடுத்துட்டு அந்த குழந்தைய வாங்கிக்குவாங்க. ரெண்டு விஷயம் இருக்கு. கான்ட்ராக்ட் சேல் என்டர் பண்ற போது விலை கொடுத்து ஒன்றை வாங்கிட்டா அதை திருப்பி அவன் கேட்க முடியாது. இப்போ நீங்கள் எனக்கு ஒரு பொருளை ஃப்ரீயாக கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, திருப்பி நீங்கள் நான் தான் அன்றைக்கி சும்மா தானே கொடுத்த கொண்டா அப்படின்னு கேட்கலாம். ஆனால் உங்ககிட்டேருந்து நீங்கள் ஒரு விலை எங்கிட்டேருந்து வாங்கிட்டீங்கன்னா நீங்கள் எங்கிட்டேருந்து வாங்க முடியாது. லீகல் ரைட்டு எனக்கு வந்துடுது ஆச்சுங்களா. அப்போ ஏதாவது ஒரு விலை கொடுக்கணும். ஆனால் இப்போ யோசிச்சு பாருங்க, ஒரு குழந்தைக்கு 50 ரூபா 100 ரூபான்னு பணத்தை கொடுத்து வாங்கிட்டா அந்த பெத்தவங்களுக்கு என்ன மரியாதை இருக்கு? மனுஷனாயாவன் பிள்ளைய பெற்று 500 ரூபாய்க்கு வித்துட்டான், பிள்ளைய பெற்று 5 லட்சத்துக்கு வித்துட்டான், உலகம் பழிக்கும். என்ன அர்த்தம்னா, வாங்குகிறவன் உரிமையையும் கெடுக்காமல் தருகிறவன் பெருமையையும் கெடுக்காமல் தவுட்டுக்கு வாங்கிக்கிறது. ஏன்னா தர்றவன் தவுடு ஒரு பெரிய விஷயமா, விலை கிடையாது. ஆனா வாங்குறவனுக்கு உரிமை வந்துடுது. இதனால தான் தவுட்டுக்கு கொடுக்குற பழக்கம். இது ஒரு சின்ன பழக்கம், இந்த மண்ணுக்குள்ள இருக்கிற ஒரு வாழ்வியல் கல்ச்சர். தவுட்டுக்கு வாங்கினேன், உண்மை தவுட்டுக்கு தான் வாங்குவாங்க. நான் ஒன்று ஆரம்பிச்சேன், நடுவில் நிறுத்திட்டேன், எங்கேயோ வேற இடத்துக்கு போயிட்டேன். செஸ் பற்றி சொன்னேன், இப்போ மறுபடியும் அதுக்கே வரேன். செஸ் ஆட்டம் இங்கே வந்ததுக்கு எப்படி வந்தது, எதுலேருந்து வந்தது அப்படின்னு. ரொம்ப ஆரம்ப காலத்தில் நாம் வேட்டை சமூகம், காட்டில் வேட்டையாடி என்ன விலங்கு கிடைக்குதோ அதை சாப்பிடும். நீங்கள் எப்போவாவது வாய்ப்பு இருந்தால் அனிமல் பிளானட் பாருங்க, யூடியூப்பில் போய் விலங்குகளுடைய வாழ்க்கையை பாருங்க, பரிதாபமாக இருக்கும். காலையில் எந்திரிச்ச உடனே அது உணவு தேடி தான் வெளியே போகணும். ரெண்டே விஷயம், ஒன்று அது எதுக்காவது உணவாயிடணும், இல்லை ஏதோ ஒன்று அதுக்கு உணவாயிடணும். இதை தவிர வாழ்க்கையே கிடையாது. காலைல ஏஞ்சதுலேருந்து இத்தினோண்டு உயிர்லேருந்து அது எவ்வளோ பெரிய உயிராக இருந்தாலும் உணவு தேடி புறப்படும். ஒன்று அது உணவாயிடும், இல்லாட்டி இன்னொன்று தின்னுபிட்டு வந்து படுத்துடும் ஆச்சுங்களா. இந்த விலங்கு வேட்டை ஆடி நம்ம முன்னோர்கள் வாழ்ந்தாங்க, ரொம்ப பழைய வழக்கம். இந்த வேட்டை சமூகத்தில் நம்ம பொழுது போகாமல் உட்கார்ந்துருக்கிற போது ஒரு விளையாட்டு விளையாடணுங்கிற போது என்ன மாதிரி விளையாடலாம்னு யோசிக்கிறோம். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஆடு, புல்லுக்கட்டு, புலி, இதை வச்சு ஒரு விளையாட்டு விளையாட ஆரம்பிக்கிறோம். ஏன்னா ஆடுகளை நம்ம காப்பாற்றி ஆகணும். பிறகு புலி வந்து அதை தின்னுடும். ஆடுகளை காப்பாற்றுறதுக்கு புல்லையும் காப்பாற்றி ஆகணும். நம்ம கொடுக்குற நேரத்தில் அது கரெக்டாக சாப்பிடணும். நாம் அதை விளையாடுவோம். இப்படி ஒரு முக்கோணம் போட்டு, இப்படி ஒரு முக்கோணம் போட்டு, இந்த ஆடு புலி ஆட்டம் அப்படின்னு சொல்லி நம்ம ஒன்று விளையாடுவோம். என்ன ரிசர்ச்சில் சொல்கிறான், வேட்டை சமூகமாக இருந்த போது உண்டான ஆடுபுலி ஆட்டம் தான் பிற்காலத்தில் சதுரங்கமாக மாறியது. ஏன்னா வேட்டை சமூகத்தில் இந்த விளையாட்டு அது செஸ்ஸா மாறுது. எப்போ ராஜா குடிப்படை அவருக்கு எல்லாம் உண்டாயிடுச்சு இல்லையா, அப்போ ஆடுபுலி ஆட்டம் என்பது இன்னும் நவீனமயப்படுத்தப்படுகிறது. அப்போ உண்டாகக்கூடியது சதுரங்கம். சரி, சதுரங்கத்துக்கு தமிழ்ல ஏதாவது பேர் இருக்குதா அப்படின்னு கேட்டா இருக்கு. வைணவ பக்தி இலக்கியங்கள்ல இருக்கு. என்ன, ஆனைக்கொப்புன்னு பேரு. எப்படி ஆனைக்கொப்பு? அதுக்கு ஆனைக்கொப்புன்னு பேரு சதுரங்கத்துக்கு. தந்தத்துல வச்சுதான் விளையாடுவாங்க அரசர்கள். ஆனையோட கொம்புலேருந்து செய்யப்படுவதால அதுக்கு பேரு ஆனைக்கொப்புன்னு சதுரங்கத்துக்கு பேர் வச்சாங்க. இப்போ நான் அந்த பழைய விஷயம் நினைவு வந்துருச்சு சொல்றேன். சார் அதில் யார் இருக்கா? ராஜா இருக்கார், கரெக்டா? ராணி இருக்காங்க, கரெக்டா? ராணி ரொம்ப ஃபாஸ்ட்டாக போவாங்க வருவாங்க, எப்படி வேணாலும் எல்லா டைரக்ஷன்லையும் போவாங்க. வந்துச்சா? மூணாவதாக யார் வச்சிருக்கிறேன் செஸ்ஸில்? ஆர்ச்சி பிஷப், பிஷப் மூணாவது தான். அப்போ நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்,
மதகுரு இல்லாமல் அரசியல் இல்லை என்பதை என்றோ விளையாட்டில் குறித்து வைத்து விட்டார். சார் தளபதி இருக்க வேண்டியது, அதாவது யாரு அந்த போர்படை தளபதியும் இருக்க வேண்டியதுதான். சாமியார் இருக்காங்க என்ன வேலை? சாமியாருங்க பண்ற அரசியல் உலகத்தில் வேற எவனுமே பண்ண முடியாது. ஒரு அரசன்னு சொன்னா அவன் பின்னாடி ஒரு யூனிட் இருக்கும். எல்லா மதங்கள்லையுமே, டேக் இட் ஃப்ரம் மீ, எல்லா மதங்கள்லையுமே ஒவ்வொரு மத குரு பின்னாடி போய் உட்காந்துக்குவாங்க. ஸ்ட்ரைட்டா பவருக்கு வர மாட்டாங்க. எவன் பவருக்கு வந்தாலும் அவங்க ஆட்டி வைப்பாங்க. ஏன்னா ஒரு பயம் இருக்கும். பாரு, உன் ஆயுசு வளரணும்னா அதுக்கு ஒரு யாகம் பண்ணணும், பண்ணுங்க, கண்ட்ரோல் வந்தாச்சு. உனக்கு 3வது மனைவி கல்யாணம் பண்ணா ஆட்சி நீளும், கணக்கு. நீ சில பேர் 2ஆம் கல்யாணம் 3ஆம் கல்யாணம் எல்லாம் பண்ணாங்கல்ல, காரணமே மனைவி ஜாதகத்தை பார்த்துட்டு தான். அவளுக்கு மகாராணி யோகம் இருக்குதான். அதனால அவளுக்கு கண்டிப்பா ஜெயிச்சு வரத்துக்கு வாய்ப்பு இருக்கிறதால இவர் எலெக்ஷன்ல ஜெயிச்சு பவருக்கு வந்துருவாருன்னு. இதே மாதிரி கணக்கு பார்த்து கல்யாணம் பண்ணவங்களாம் இருக்காங்க, ஜாதகத்தை பார்த்து கல்யாணம் பண்ணவங்களாம் இருக்கிறாங்க உலகத்துல. சரி, அதை அப்படியே விட்டுருங்க, நம்ம போனால் அது வேற எங்கேயா போயிடும். நான் சொல்ல வந்த செய்தி இவ்வளவுதான். மத குருமார்களுக்கு ஒரு அரசுக்கு பின்னால் இருந்து ஆட்டி வைக்கக்கூடிய சக்தி உண்டு. இதை சதுரங்க விளையாட்டில் வச்சிருக்கிறான். எனக்கு அது இன்னும் புரியவே இல்லை. சிப்பாய் இருக்கிறான், சேனாதிபதி இருக்கிறான், அமைச்சர் இருக்கிறார், எல்லாம் புரியுது. அங்க ஏன் ஒரு மதகுரு உட்கார்ந்து இருக்கிறாரு, பிஷப் அப்படின்னு ஒன்று வச்சிருக்கிறாரு அந்த இடத்துக்குள்ள. அப்போ எந்த அரசியலும் ஒரு மதகுருவினுடைய அந்த கட்டுப்பாட்டுக்கு கீழே வருகிறது என்பதை விளக்கக்கூடிய ஒரு விளையாட்டு. அது அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம பழைய விஷயங்களுக்கு போகும்போது நான் ஒரு 2 செய்தி, ஏன்னா நான் சொல்கிற சில செய்தி நான் வெளியில் சொன்ன பல செய்திகளை பல பேர் குறை சொன்னாங்க. அவங்களுக்கு நான் புரிய வைக்கிறதுக்காக இப்போ சொல்கிறேன். முருக வழிபாடு, சுப்பிரமணியர் வழிபாடு, இது இணைந்த வழிபாடுன்னு நான் ஒரு தடவை பேசினேன். இவர் விவரம் இல்லாமல் பேசுகிறாரு, மன்னிச்சுக்கங்க. 400 புஸ்தகம் படிக்காமல் நாங்கள் பேச மாட்டோம். 400 புஸ்தகம் படிக்காமல் நாங்கள் பேச மாட்டோம். நான் வானமாமலை முருக ஸ்கந்த இணைப்புன்னு ஒரு புஸ்தகமே எழுதியிருக்கிறேன். நான் வானமாமலை அதுக்குரிய சான்றுகளை எல்லாம் போட்டு புஸ்தகமே எழுதியிருக்கார். ஹிஸ்டரி ஆஃப் தமிழ்ஸ் அப்படின்னு ஒரு புக் இருக்கு, சீனிவாச ஐயங்கார் எழுதினது, 1906. அவர் ஹிஸ்டரி ப்ரொஃபஸர். அவர் சீனிவாச ஐயங்கார், மறந்துடாதீங்க. அவர் எழுதுற போது இந்த கருத்தை எழுதுறார். இப்போ அவருடைய வார்த்தையிலிருந்து நான் முருக வழிபாடு பற்றிய ஒரு 2 செய்தியை அவங்க முன்னாடி படக்கிறேன். சங்க காலத்தின் கடைசி பகுதியிலேயே, எப்படிங்க, சங்க காலத்தின் கடைசி பகுதியிலேயே தமிழருடைய தனி தமிழ் தெய்வமான முருகனை, எப்படி தனித்தமிழ் தெய்வமான முருகனை வட ஆரிய தெய்வமாகிய கார்த்திகேயனோடு ஒப்புமை உடைய தெய்வமாக போற்றும் வழக்கம் உண்டாயிற்று. சிவனுடைய மகனாக 6 முகமும் 12 கையும் உடைய குகனாக தேவ சேனாதிபதியாக தமிழ்கடவுளான முருகன் கருதப்பட்டான். திருமுருகாற்றுப்படை என்னும் பாடலில் தான் ஆரிய கடவுளான சுப்பிரமணியனோடு தொடர்பு படுத்தி முருகன் சுட்டப்படுகிறான். வானோர் தானை தலைவன், அந்தணர் வெறுக்கை, மங்கையர் கணவன், அறுவர் பயந்த ஆரமர் செல்வன் என்று 6முக கடவுள் பிறப்பு பற்றிய செய்தியை நக்கீரர் குறிப்பிடுகிறார். இதையே சிற்சில மாற்றங்களோடு கார்த்திகேயனின் பிறப்பை பற்றிய வரலாற்றை காலத்தால் மிகவும் பிற்பட்ட பரிபாடலிலும் சேர்த்து பேசப்படுகிறது. இது 2 நம்ம சொல்லும் போது என்ன கோவப்படுறாங்க, 2 வழிபாடு இணைஞ்சதுன்னு சொன்னா சொல்லாத மூடுவாய சொல்லாத. வரலாறு சரியா தெரிஞ்சாதான் நம்ம புரிஞ்சுக்க முடியும். இது 2 இணைந்த வழிபாடு. இப்ப நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். முருக வழிபாட்டுக்கும் சுப்பிரமணியனுடைய வழிபாட்டுக்கும் இடையில இருக்கிற மிகப்பெரிய சிக்கல் என்னன்னு கேட்டா, முருகனுடைய வேலை பத்தி அருணகிரிநாதர் வேல் வகுப்புன்னு ஒரு பகுதி எழுதுறார். அந்த வேல் வகுப்புங்கிற நூல் எடுத்து பாருங்க. அந்த வேல்ல எது மாலையா தொங்குதுன்னு எழுதுறார். அந்த வேல்ல எது மாலை தெரியுமா? எதிரிகளுடைய குடல் மாலையா தொங்குது. அதுல என்னென்ன இருக்குன்னு கேட்டான், ரத்தம், மாமிசம், இவற்றினுடைய அந்த வாசம் வீசக்கூடிய வேல் எழுதுறார். யார் எழுதுறார்? அருணகிரிநாதர் எழுதுறார். அப்ப நம்ம புரிஞ்சுக்கணுமா இல்லையா? முருகனுடைய வேல் என்பது மாமிசத்தோடு தொடர்புடையதாக தமிழ் இலக்கியங்களில் பேசப்பட்டிருக்கிறது. இப்ப என்ன ஒரு குழப்பம் பண்றாங்க, சைவ அசைவத்தையும் கோயில் வழிபாட்டையும் குழப்பி அகங்காரத்தால் அவங்கவுங்க நினைச்சது சாதிக்கணும்னு நினைக்கிறாங்க. தயவு செய்து அப்படி நினைக்காதீங்க. வரலாற்றை பொறுமையா படி. எப்படி இருந்தது,
ஒரு 3000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த வழிபாட்டு முறை என்ன, 2000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த வழிபாட்டு முறை என்ன, 700 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த வழிபாட்டு முறை என்ன, 300 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த வழிபாட்டு முறை என்ன, இதை நீங்க வரலாற்றை புரிஞ்சுக்கிட்டு படிச்சாதானே நம்ம பிரச்சனைகள்ல இருந்து வெளியே வர முடியும். இன்னும் சொல்ல போனா இப்ப நான் படிக்க போற வார்த்தை என்னது இல்லைங்க, முதன் முதலாக ஆரியமயமாக்கப்பட்ட முருகனின் திருக்கோயிலில், இந்த வார்த்தை அப்புறம் யாருதுன்னு சொல்றேன், முதலாக ஆரியமயமாக்கப்பட்ட முருகனின் திருக்கோயிலில் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள திருச்செந்தூர் தான் முதல் திருக்கோயில். சூரசம்ஹாரம் அங்கதான் நடக்குது. நம்ம மெர்ஜி பண்றோம். தேவசேனாதிபதியா கொண்டாந்து முருகப்பெருமான சுப்பிரமணியராவும் இங்க தமிழ்ல இருந்த முருகனையும் நம்ம இணைக்கிறோம். நான் என்ன சொல்ல வரேன், இப்ப அதை அறுத்துருங்கன்னு நான் சொல்லல, இனிமே பிரிய முடியாது. நம்ம கலந்துட்டோம், எல்லாரும் சேர்ந்துட்டோம். ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்றேன், கலந்துட்டவங்கள ஒரு சில பேர் உன்னை விட நான் மேலேன்னு திமிரு பேசாது. கலந்துட்டவங்கள ஒரு சிலர் உங்களை விட நான் மேலேன்னு திமிரு பேசாது. நீங்களும் எங்களுக்கு சமமா நில்லுங்க. எங்களை விட மேலேன்னு பேசாது, எங்களை விட கீழேன்னு கூட நான் உங்களை சொல்லல. நீங்களும் நானும் ஈக்குவலா இருக்கலாம். எங்களை விட மேலே அப்படிங்கறத நிலநாட்ட முயற்சி பண்ணாதீங்க. இது இணைந்ததுதான்ங்கிறத ஒத்துக்கிட்டா எந்த சட்ட சிக்கலும் கிடையாது, எந்த சமூக சிக்கலுமே கிடையாது. ஒரு காலத்தில் வேல் வழிபாடு மாமிசத்தோடு தொடர்புடையது. பின்னர் வந்த ஆகம வழிபாடு மாமிசங்களோடு தொடர்பு இல்லாதது. இதுலயே பல பேருக்கு தெரியலீங்க. கோர்ட்லயே இந்த விழயத்தை சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஆகமப்படி கட்டிய கோயில் என்பது வேறு, கட்டப்பட்ட கோயிலில் ஆகமம் நுழைக்கப்பட்டது என்பது வேறு. There is a vast difference. சார், நான் லா கிராஜுவேட், இதுக்குள்ள எவ்வளவு பெரிய வித்தியாசம் இருக்கு தெரியுங்களா? ஆகமப்படி கட்டப்பட்ட கோயில் என்றால் வேறு, கட்டப்பட்ட கோயிலில் ஆகமம் நுழைக்கப்பட்டது என்றால் பொருள் வேறு. திருப்பரங்குன்றம் கோயில் ஆகம கோயில் ஆக முடியாது. ஏன் திருப்பரங்குன்றம் ஆகம கோயில் ஆக முடியாது தெரியுங்களா? பாறையில் செதுக்கப்பட்ட உருவம் சிலை எடுத்தலுக்குரிய ஆகம இலக்கணப்படி வராது. பாறையில் செதுக்கப்பட்ட குடைவரை கோயிலுக்கு ஆகமங்கள் கிடையாது. நம்ம எல்லாம் அழிச்சாட்டியம் பண்றோம். எனக்கு என்ன தெரியுமோ அதை சொல்லுவேன், நீ மரியாதையா கேட்டுக்கோ. தப்பு. வரலாற்றை முழுமையா படிச்சு பார்த்தா அது குடைவரை கோயில், மலையில செதுக்கப்பட்ட ஒரு உருவம். குடைவரை கோயிலுக்கு ஆகமம் பொருந்துவதற்கு வழி இல்லை. பிறகு ஆகம வழிபாடை ஏற்றுக்கொண்டு விட்டோம். இப்ப நான் மாமிசத்தை உள்ள கொண்டு போங்கன்னு சொல்லல, நடக்காது, வேண்டாம். நான் அந்த அர்த்தத்துல பேச வரல, எதையும் தப்பா புரிஞ்சுக்க. நாளைக்கு தலைப்பு செய்தி தப்பா கூட போடுவாங்க. நான் அந்த அர்த்தத்துல சொல்லல. ஆனா ஒன்ன புரிஞ்சுக்கங்க, இன்னைக்கு மாமிசம் அந்த கோயிலுக்குள்ள வேணாம். ஆனா ஒரு காலத்துல மாமிசம் இருந்ததுங்கிறத ஒத்துக்கோ. இதுல என்ன தப்பு இருக்கு? அது இதுக்கு கிடையவே கிடையாது. இருந்ததுப்பா, அப்புறம் காலத்துல மாறி போச்சுப்பா. ஏன்னா சமணர்கள் வருகைக்கு பிறகு மாமிசத்துக்கு இடம் கிடையாது. பிறகு ஆகமத்தினுடைய வருகைக்கு பிறகு மாமிசத்துக்கு அங்க இடம் கிடையாது. சோ இதெல்லாம் பின்னால ஏற்பட்ட மாற்றங்கள், ஏற்றுக்கொள்ள தயாரா இருக்கிறோம். ஆனா வரலாற்றை ஆழமா படிச்சு நாம அதை தெரிந்து கொள்ள வேணும். இது கே பிள்ளை அப்படிங்கிற ஒருத்தரும் சீனிவாச ஐயங்காரும் அவங்களுடைய ஆராய்ச்சியை தொகுத்து தான் இந்த புத்தகம் எழுதப்படுது. கிபி 2ஆம் நூற்றாண்டு அளவில் பாருங்க, கிபி 2ஆம் நூற்றாண்டு அளவில் தமிழரின் அழகு கடவுளாகிய முருகனுடைய பண்புகளோடு, இந்த வார்த்தை யாருதுன்னு கொஞ்சம் நீங்க கவனிக்கணும். 149 பிடி சீனிவாச ஐயங்கார். வார்த்தையை கவனிச்சுக்கோங்க. யாரோட வார்த்தை? பிடி சீனிவாச ஐயங்கார். ஏன்னா இல்லாட்டி வேற யாரும் திராவிடர் கழகத்தில் சொல்லிட்டான்னு சண்டைக்கு வந்துருவாங்கல்ல. இதை எழுதுறது பிடி சீனிவாச ஐயங்கார், ஹிஸ்டரி ப்ரொஃபஸர், 1906 மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில அவர் எழுதின புஸ்தகம் வந்திருக்குது. அதுல எழுதுறாரு, என்ன எழுதுறாரு? தமிழரின் அழகு கடவுளாகிய முருகனுடைய பண்புகளோடு ஆரியர்களுடைய போர்க்கடவுளாகிய கார்த்திகேயனுடைய பண்புகளை இணைத்து சுப்பிரமணியன் என்னும் இந்து சமய தெய்வத்தை நம் முன்னோர்கள் உருவாக்கினார்கள். குறிஞ்சி நில கடவுளான முருகனுடைய மனைவியாகிய வள்ளியையும் கார்த்திகேயனுடைய பட்டத்தரசியாகிய தெய்வயானையையும் சுப்பிரமணிய கடவுளின் காதல் மனைவியாகவும் இல்லத்தரசியாகவும் கொண்டுள்ளனர் என்பது வரலாற்று அறிஞரின் துணிவு. எழுதியிருக்கிறவர் பிடி சீனிவாச ஐயங்கார், ப்ரொஃபஸர் ஆஃப் ஹிஸ்டரி, மெட்ராஸ் யூனிவர்சிட்டி. ஸோ நீங்க வரலாறு படிச்சாதானே தெரியும். இது இணைக்கப்பட்டதுல தகராறு பண்ணக்கூடாது. எந்தெந்த நூற்றாண்டுல எப்படி இருந்தது அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொண்டு அதை மேற்கொண்டு கொண்டு செலுத்துவதற்கு பழகணும். சரி, நான் வழிபாட்டை பற்றி மட்டுமே பேச விரும்பல.
வழிபாட்டை தாண்டி உணவு முறை, எளிய திருமண முறை. நமக்கு பெரிய சடங்கு கிடையாது திருமணத்தில். 5 பூதங்களை சாட்சியாக. எனக்கு பெரிய வருத்தம்னு தெரியுங்களா, இப்பவும் திருமணத்தில் அரசாணிக்கால் நடுறதுன்னு சொல்லி ஒரு மரத்து கிளையை உடைச்சிட்டு வந்து மண்டபத்து தூணில் கட்டி அதுக்கு மஞ்சளும் குங்குமம் வச்சு அதை தூக்கி குப்பை தொட்டில் எறிகிறான். இது தமிழர் மரபு அல்ல. நம்முடைய நல்லது கெட்டது எல்லாத்திலையுமே தமிழர்கள் ஒரு மரத்தை நட்டு அதை வழிபட்டு அந்த மரம் வளர்ந்தால் வாழ்க்கை வளரும் என்ற நம்பிக்கையோடு வீடுகளில் மரம் நட்டு பூசித்த வழக்கம் நம்முடைய வழக்கம். இன்னும் உங்களுக்கு டவுட் இருக்குதா, நம்முடைய வேர் எங்க இருக்குது அப்படின்னா, கேரளாவில் நம்முடைய பழந்தமிழ் மரபுகளை பேணுகிற நம்முடைய மலையாள இனத்து சகோதரர்கள் இன்னும் நல்லது கெட்டது வீட்டில் நடந்தால் மரம் நட்டுதான் அந்த வழிபாடு செய்வார். நம்முடைய வேர் அங்க இருக்குது. நம்ம ஏன்னா அங்கேருந்து புறப்பட்டு வந்தவங்க தான், அதை நம்ம மறுக்க முடியாது. இப்படி எளிய முறை. 2வது, பூக்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது நம்முடைய வாழ்க்கை முறை. போருக்கு ஒரு பூவு, காதலுக்கு ஒரு பூவு, ஒவ்வொரு காரணத்துக்கு ஒவ்வொரு பூ மாலை அணிந்து கொள்வது. 8வது திருவிழா மீனாட்சி வேப்ப மாலை போடுவார். எங்க வேப்பம்பூல ஒரு மாலைன்னு யாராவது நினைச்சிருப்போமா? வேப்பம்பூல ஒரு மாலை இருக்குன்னு நினைச்சிருப்போமா? இந்த மதுரையில் திருவிழால 8ஆம் திருவிழா அன்னைக்கு மீனாட்சி அம்மனுக்கு வேப்பம்பூல மாலை. அவ போய் ஒரு அசுரனை சம்ஹாரம் பண்ணிட்டு திரும்பி வர்றா அப்படிங்கிறது. போருக்கு போகும்போது வேப்ப மாலை அணிவது பாண்டியர்களுடைய வழக்கம். அதை நம்ம மீனாட்சி மேலே ஏற்றி வச்சிருக்கிறோம். அந்த பழக்கத்தை கொண்டு வந்து வச்சிருக்கிறோம். இதை விட ஒரு ஆச்சரியம் சொல்லட்டுமா, நிலத்தை பகுத்த போது குறிஞ்சி, முல்லை, நெய்தல், மருதம் எவ்வளவு அழகா வகுத்து வச்சிருக்கிறோம். நானிலம்னு அதுக்கு பேர் வச்சோம். 4 நிலங்கள் சேர்ந்ததால அதுக்கு நானிலம் அப்படின்னு பேர். அது தெரிஞ்சிட்டா 5வது பாலை நானிலம். என்கிட்ட ஒரு ஹைஸ்கூல் பையன் கேட்டான், எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு. வெரி சிம்பிள். அருவி, ஆறு ஓடி கடல்ல போய் கலக்கணும், இவ்வளவுதானே. அது எங்கேருந்து கிளம்பும்? அருவி, மலை. எது வழியா ஓடி வரும்? காடு. அப்புறமா எங்க வந்து பாயும்? வயல். எங்க போய் கலக்கும்? கடல். இது 4ஐயும் பிரிச்சு வச்சான். மலைக்கு குறிஞ்சின்னு பேர் வச்சான், காட்டுக்கு முல்லைன்னு பேர் வச்சான், அது வயலாயிட்டா மருதம்னு பேர் வச்சான், அது கடல்ல போய் கலந்தா நெய்தல்னு பேர் வச்சான். ஒரு ஆறு போறது தான். 6 வழின்னு அர்த்தம். ஒரு ஆறோட டிராவல் இருக்கு இல்லையா? இப்படி இயற்கையோடு இணைந்த ஒரு வாழ்வியல் நம்முடைய. கர்ப்பமான விலங்குகளை கொல்லக்கூடாது வேட்டையில. பழைய தமிழ் மரபு. விலங்கு கர்ப்பமா இருந்தா வேட்டைக்கு போறவங்க கொல்ல மாட்டாங்க. ஏங்க இப்ப கூட நம்முடைய வாழ்க்கை முறையில் புரட்டாசி மாசம் சைவம்னு பின்பற்றானே, ஏன்னு யாராவது யோசிச்சிங்களா? ஏன் அன்னைக்கு போட்டு சாப்பிட்ட சாமி அடிச்சுடுவாரு. ஐப்பசி சாப்பிட்டதே இன்னும் நிக்குது. இப்ப புரட்டாசியில் உள்ள போன, ஏய் போன மாசம் நீ சாப்பிட்டு கேட்க மாட்டாரு. புரட்டாசியில் சாப்பிட மாட்டாங்க. ஏன் தெரியுங்களா? எல்லா விலங்குகளும் கருவுறுகிற காலம் புரட்டாசி. மேட் பண்ணி மழை முடிஞ்சிருக்கும். மழை முடிஞ்ச உடனே இனவிருத்தி பண்ணும். இனவிருத்தி பண்ணி மேட் பண்றது. சார், மேட் பண்ணி இனவிருத்தி பண்ற காலத்துல கொண்டுட்டீங்கன்னா அந்த இனம் வளராது சார், அதனால வேண்டாம் அப்படி. அதே நீங்க பெரிய புராணத்துல வருது. கண்ணப்ப நாயனார் வேட்டைக்கு போறாரு. நடை தளர்வுறு, கண்ணுக்குட்டி வயிற்றுல இருக்கிற குட்டி வயிற்றுல இருக்கிற விலங்கு நடக்க முடியாம கஷ்டப்படும்ல, அதை கொல்ல மாட்டாங்க. சினை உற்ற விலங்குகளை கொல்லுதல் கூடாது. ஒரு வேட்டையில கூட ஒரு அறம். இந்த மாதிரி ஒரு நெறிமுறையோடு கூடிய ஒரு வாழ்க்கை. நீங்க இலக்கியத்தை படிக்கிற போது சங்க இலக்கியம் மட்டும்தான் நான் சொல்றேன் நினைக்காதீங்க. பெரிய புராணம் படிங்க. ஏன் பெரிய புராணம் தெரியுங்களா? பெரிய புராணத்துல ஹிஸ்டரி இருக்கு, எத்தனையோ விஷயங்கள் இருக்கு. எங்க அக்கா சாரதா நம்பி ஆரூரன் ஒரு குறிப்பு சொன்னாங்க. சுந்தரமூர்த்தி சுவாமிக்கு கல்யாணம் ஆன டைம் சொல்லுவியான்னு. கல்யாணம் நின்று போன டைம் ஆனா இல்ல, கல்யாணம் நின்று போன டைம் சொல்ல முடியுமான்னு கேட்டாங்க. எப்படிக்கா சொல்றதுன்னு. சுந்தரமூர்த்தி சுவாமி அப்போ ஒரு தேவாரம் பாடுறாரு. அவர் தேவாரம் பாடின அந்த இசை பண்ணு, அந்த பண் ஒலிக்கிற நேரத்தை கணக்கு பண்ணா கல்யாணம் நின்ன நேரம். இந்த பண்ணு தான் இப்ப பாடணும் கோயில்ல அப்படின்னு தமிழ் பண்கள். இப்படி வாழ்வியல்ல உணவு, திருமணம், சடங்கு, எளிமை, தூய்மை, மிக அழகுணர்ச்சி, எஸ்தட்டிக் சென்ஸ், அழகுணர்ச்சி, பொறாமையற்ற ஒரு வாழ்வு. இன்னும் நீங்க புறநானூறெல்லாம் எடுத்து பார்த்தா அறம் சார்ந்த சிந்தனைகள். இன்னொன்னு மறந்துடாதீங்க, சமணர்கள் கொடுத்த அறநூல்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சமணர்கள் கொடுத்த அறநூல்கள் தமிழின் மிகப்பெரிய சொத்து. தமிழை எப்படி வாழணும் அப்படிங்கிறதுக்கு அவர்கள் எழுதி வைத்து விட்டு போன நீதி நூல்கள் மிக மிக முக்கியம்.
இதெல்லாம் எடுத்து படிச்சா உலகத்தின் ஒப்பற்ற பெருமைக்குரிய ஒரு இனமாக ஒளி வீசிக் கொண்டிருந்த தனித்த ஒரு இனம் தமிழ் இனம். அவர்களது வாழ்வியல் புத்தகங்கள் மூலம் தேடுகிற போது நமக்கு ஒரு புத்துணர்ச்சி தரக்கூடிய ஒன்று. இதை நீங்க எல்லாம் தனித்தனியாகவும் படிக்கலாம். ஒன்னே ஒண்ணு தமிழ்நாட்டு வரலாற்று குழு, தமிழ்நாட்டு வரலாறு, சங்ககாலம் வாழ்வியல், அதுல அவ்வளவு அழகா கட்டிடக்கலை, சிற்பக்கலை, ஓவியக்கலை எல்லாத்த பற்றிய குறிப்பும் இதுல இருக்கு. இவற்றை படிப்பதற்கு முயற்சி பண்ணணும். இந்த புத்தக கண்காட்சி திருவிழா பயனுடையதாக மக்கள் வாழ்வில் ஒரு பெருமாற்றத்தை உண்டு பண்ண வேண்டும் என்று அன்போடு வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி.